Hi friends, வணக்கம் and welcome back to Cook with Suji channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா fish fry செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த fish fry செய்யறதுக்கு நான் நாக்கு மீன் எடுத்துர்க்கேன். இந்த நாக்கு மீன் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த நாக்கு மீன் சாப்பிட்ட நாக்கு வேற எந்த மீனையும் சாப்பிடாதுன்னு சொல்வாங்க. இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ fish fry செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபிஷ் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இது கலருக்காக காரம் அதிகம் இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நாக்கு மீன் துண்டுகளை நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது ஒரு சைடு பிளாக்காகவும் ஒரு சைடு சில்வர் கலராகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பார்க்க வவ்வால் மீன் மாதிரியே இருக்கும். நடுமுள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இது வவ்வாலை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் இப்போது 10 மீன் துண்டுகளை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இந்த மிக்ஸ் பார்த்திங்கன்னா 20 மீன் துண்டுகளுக்கான அளவு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது ஒரு கடாயில் மீன் துண்டுகளை பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சதும் இந்த மீன் துண்டுகளை இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஹையில் ஃப்ரை பண்ணாதீங்க, மீடியமான ஃப்ளேம் வச்சு அதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.